ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டி கோடி தீர்த்தங்கள் ஒன்றே இணைகின்ற இடமாக நாங்க செய்கிறது இல்லை, அவர் எங்களை கொண்டு செய்கிறது. குளத்துக்கரை அம்மாள் தாயாரிடம் வந்து அனைவருக்குமே வணக்கம். யாழ்ப்பாணத்தில் காரநகரை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். இப்போ பயணம் செய்து கொண்டு ஒரு இனிமையான மாலை பொழுதில் காரநகரை நோக்கி ஈழத்து சிதம்பரத்தனுடைய வரவேற்பு வாயில் வளைவு காரணர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற அந்த வளைவோடு உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஒரு சிறப்பான நிகழ்வு இன்றைய நாளில் பதிவு செய்கிறதுக்கு இருக்குது. இங்கே வெளந்திலை சந்தையில் பார்த்தீங்கன்னா நந்தி கொடிகள் பட்டொலி வீச காரநகரனுடைய உள்ளுக்கு போகிறோம். இதுதான் காரனுடைய வாயில் பகுதியாக இருக்குது என்று சொல்வார்கள். அப்படியாக நாங்கள் உள்ளுக்கு போய்க்கல. இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு வந்து இந்த காரனர் வீதியில் இடம்பெற போகுது. அதுக்கு முன்னர் இங்கே இப்போ நாங்கள் நிற்கிறது இந்த புனிதமான தீர்த்தக்கரை. காரனரில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தக்கரை ஈழத்து சிதம்பரத்தான் தீர்த்தமாடக்கூடிய இந்த புனிதமான இந்த தீர்த்தக்கரையில் இப்பொழுது நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்குது. என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, காரநகரில் நான் முன்னர் ஒரு காணொலியோடு பதிவேற்றியிருப்பேன். மருதடி வீரகத்தி விநாயக பெருமானுடைய கும்பாபிஷேகம் நெருங்குகின்றது. ஆலயம் எல்லாமே பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்குது. அந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நாளை மறுதினம் இடம்பெற இருக்குது. அதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் இந்த கங்கையிலே நீர் எடுத்து கொண்டு போய் அந்த கும்பங்களுக்குள்ளே வைத்து சிறப்பிப்பது வந்து வளமை. அப்படியாகத்தான் இப்பொழுது இந்த புனித தீர்த்தக்கரையில் வந்து நீர் எடுப்பதற்காக பிரதம குருக்கள் உட்பட இந்த இடத்துல வந்து சிவாச்சாரிகள், அது சமயம் ஊர் மக்கள் எல்லாருமே வந்திருக்கணும். ஊர்வலமாக இந்த விஷயம் வந்து இடம்பெற போகுது. இப்பொழுது இங்கே வழிபாடு இடம்பெற்று கொண்டிருக்குது. அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கும்ப நீர் வந்து இந்த தீர்த்தக்கரையில் புனித தீர்த்தக்கரையில் வந்து கும்ப நீர் ஊற்றப்படுகிறது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடலுக்குள்ளே இறங்கி இந்த புனிதமான தீர்த்தக்கரையில் வந்து நீர் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து வர போயினும். ஊர்வலமாக இங்கே என்ன மருதடி விநாயக பெருமானு கொண்டு செல்ல போயினும். அதுக்கிடையில் இடம்பெறக்கூடிய விஷயங்களை தான் தொடர்ந்து இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தீர்த்தக்கரையில் நீர் எடுத்து அதோட கும்பமாக இப்பொழுது அங்கே இந்த மருதடி விநாயக பெருமான் ஆலயத்தை முன்னின்று கட்டி இருக்கக்கூடிய இல்லாட்டி பார்த்து செய்திருக்கக்கூடிய அந்த பேங்கர் ஐயான்னு சொல்வார்கள். அவர் வந்து எடுத்துக்கொண்டார். எனக்கு அவருடைய பேர் வந்து இப்போ இதில் சொல்கிறதுக்கு மறந்துட்டு, ஆனால் என்னுடைய அந்த காணொலியில் முழுமையான விவரத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். இந்த கோயில் சம்பந்தமாக அது எப்படி கட்டப்பட்டது என்பது தொடர்பாக. அப்படியாக இப்பொழுது இங்கே இருந்து வெளந்தலைக்கு செல்ல போகிறார். வெளந்தலை சந்திக்கு சென்று அங்கிருந்து கோலாகலமாக ஒரு பிரமிப்பை தரக்கூடிய விதத்தில் வெளந்தலை சந்தியில் இருந்து மருதடி விநாயக பெருமான் ஆலயத்துக்கு வந்து ஊர்வலமாக இந்த கும்ப நீர் வந்து எடுத்து வரப்போகுது. அதோட இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கு பெற்றக்கூடிய சிவாச்சாரியார்களும் அழைத்து வர இருக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் மீண்டும் வந்து வெளந்தலை சந்தியை நோக்கி செல்கிறோம். இப்பொழுது நான் வந்துட்டு நீங்கள் வெளந்தலை மடத்துக்கரை அம்பாள் இருக்கக்கூடிய இடம். அண்மைய நாளில் ரதோற்சவம் இடம்பெற்றிருந்தது. காணொலி பதிவேற்றிருந்தால் நிறைய மக்கள் பார்த்துருந்தீர்கள். அப்படியாக இந்த அம்மன் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த மடத்துக்கரை அம்மன் தான் பார்த்தீங்கன்னா இந்த காரனருடைய வாயில் என்று சொல்வார்கள். ஏனென்றால் செல்லக்கூடியவர்கள் எல்லாருமே நின்று வணங்கி செல்லக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த மடத்துக்கரை அம்மன் ஆலயம். இந்த மடத்துக்கரை அம்மன் ஆலயத்திற்கு உள்ளுக்கு வரைக்கிலே வந்து முதலாவது பிரமிப்பை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இங்கால கும்கி யானை வந்து இங்காலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார். விநாயக பெருமானுடைய வாகனமாக மருதடி விநாயக பெருமானுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய யானை இப்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே முன்னால் அவருக்கு எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறார். அப்படியாக அதை தாண்டி என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன சிறப்பாக இது நடக்க போகுதுன்றதை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். காரணருக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு நிகழ்வாக இல்லாட்டி ஒரு ஆயத்த நிகழ்வாக இந்த விஷயம் வந்து அமையுது. அதுதான் ஒரு தனிச்சிறப்பாக இருக்குது. அதுவும் வெளந்தலை சந்தியில் இருந்து ஊர்வலமாக செல்கிறதில் நான் நினைக்கிறேன் காரநகரில் இப்பொழுதுதான் இப்படி ஒரு விஷயம் இடம்பெறுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி எனக்கு தெரிஞ்ச அளவில் முன்னே நடந்திருந்தால் மறக்காமல் அந்த விஷயத்தை வந்து கீழே பதிவு செய்யுங்க. அப்படியாக இப்பொழுது இங்கே வெளந்தலை சந்தி, இந்த வெளந்தலை சந்தியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த கும்ப நீர். அங்கே ஆலயத்தினுடைய பிரதானமான சிவாச்சாரியர் தன்னுடைய சிரசிலே வந்து அந்த கும்ப நீரை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். இப்பொழுது இங்கே இருந்து ஊர்வலமாக செல்ல இருக்கின்றது. என்னென்ன நிகழ்வு இடம்பெற போகின்றது என்பதை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
அப்படியாக முன்னாலே யானை மெதுவாக அசைந்து சென்று கொண்டிருக்குது. இந்த கார்னர் வளந்தலை வீதியில், இந்த வளந்தலை சந்தியில் இருந்து ஊர்வலமாக பயணம் ஆரம்பிச்சிருக்குது. ஒரு மாலை வேளை சூரியன் மறைந்து கொண்டிருக்கின்றார். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக செண்டை மேளம் இங்கே நீங்கள் அடுத்த இன்னொரு விஷயம் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த ஊர்வலத்தில் அடுத்ததாக சிறப்பிக்கக்கூடியது இந்த செண்டை மேளம், கேரள செண்டை மேளம் இங்கே வந்திருக்கணும். அவையும் வந்து இந்த முன்னாலே வந்து வாசித்து கொண்டு போயினோம். அந்த விஷயத்தையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். அப்படியாக தவில் நாதஸ்வரம் முழங்க, அதற்கு முன்னாலே யானை வர, அதற்கு முன்னாலே செண்டை மேளம் ஒலித்து கொண்டு செல்ல, அதற்கு முன்னாலே இன்னும் ஒரு விஷயம் இடம்பெற போது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைந்த மக்கள் இந்த வீதியில் வந்து திரண்டு இருக்கிறார்கள். இந்த வீதியை வந்து ஸ்தம்பித்து போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏனென்றால் போக்குவரத்து எல்லாமே தடைப்பட்டு நின்ற மாதிரி ஒரு சிறிது நேரத்துக்கு வந்து அமைஞ்சிருந்தது. அப்படியாக நான் முன்ன சொன்ன மாதிரியே தவில் நாதஸ்வரம் வர, அதுக்கு முன்னாலே யானை, அதுக்கு முன்னாலே செண்டை மேளம் என்று வர, ஈழத்தினுடைய பாரம்பரியமான இந்த பொம்மலாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குதிரை ஆட்டங்கள் எல்லாமே கார்னரில் தனிச்சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதோட ஈழத்தில் ஒரு சில இடங்கள்லாம் இந்த விஷயங்கள் இருக்குது. அவற்றையும் வந்து இந்த ஊர்வலத்தில் வந்து பிரதானமான ஒரு விஷயமாக வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவர்களுடைய அந்த ஆட்டமும் இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த ஊர்வலம் வந்து நகர்ந்து சென்று கொண்டிருக்குது. பாருங்கள், இவ்வளவு மக்கள் இந்த இடத்துல திரண்டிருக்கிறவன். இந்த வெளந்தலை சந்தியில இருந்து மடத்துக்கரை முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு முன்னாலே அந்த வீதி முழுவதுமே நிறைந்த மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த காட்சிகளை காண்பதற்காக. வெளந்தலை சந்திலே இந்த ஊர்வலமாக வந்தவர்கள் இப்பொழுது இங்கே மடத்துக்கரை முத்துமாரி அம்மன் ஆலயத்திற்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஊர்வலமாக வந்தவர்கள் வந்து செல்லுகிறார்கள். இங்கே மடத்துக்கரை முத்துமாரி அம்மன் ஒரு தாயாக இருக்கிறார். அங்கே விநாயகர் பெருமான் மூத்த மகனுடைய கும்பாபிஷேகம் இடம்பெற போகின்ற, அது இங்கே இருந்து ஆசி பெற்று இங்கே இருந்து தான் இந்த ஊர்வலம் தொடர்ந்து ஆரம்பிக்க இருக்குது. அப்படியாக இப்பொழுது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். வந்திருக்கக்கூடியவர்கள் சிவாச்சாரியார்கள், அந்த தீர்த்தக்கரையில் எடுக்கப்பட்ட அந்த புனிதமான நீர் தாங்கிய சிவாச்சாரியார் உட்பட எல்லாருமே அங்கே ஆலயத்துக்குள்ளே சென்று வழிபாடுகளை நிறைவு செய்து கொண்டு தான் மீண்டும் வெளியாலே வந்து இந்த ஊர்வலம் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற போகுது. அப்படியாக இப்பொழுது நீங்கள் அங்கே பார்க்கலாம் ஆலயத்திற்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியை. அங்கே அம்பாளுடைய ஆசி பெற்று இப்பொழுது மீண்டும் அங்கே உள்ளே சென்றவர்கள் வெளியாலே வந்திருக்கக்கூடிய காட்சி. சிவாச்சாரியர்கள் எல்லாமே அங்கே மாலை அணிவிக்கப்பட்டு அவர்களுக்குரிய கௌரவங்கள் கொடுவிக்கப்பட்டு இந்த கும்பாபிஷேகத்தை முன்னின்று நிகழ்த்தக்கூடியவர்கள், பிரதானமாக இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கு கொள்ளக்கூடிய சிவாச்சாரியர்கள் எல்லாருமே இந்த இடத்துல கௌரவிக்கப்பட்டு, அதோடு இங்கே யானைக்கும் ஒரு பெரிய அளவிலான மாலை வந்து அணிவிக்கப்பட்டு, அதோட யானைக்கு எல்லாமே தீபாராதனை காட்டப்பட்டு. என்றால் யானை பொதுவாக விநாயகர் பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடியது. விநாயகர் பெருமானுடைய முகமே ஒரு யானையினுடைய முகம் போன்றது தான். தும்பிக்கையுடையவராக விநாயகர் பெருமான் காட்சி தருவார். சுலகு 2 காதுகளும் யானையினுடைய காதுகளை போன்று யானை முகம் கொண்டவர் தான் விநாயகர் பெருமான். அப்படியாக ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது இன்றைய நாளில் இங்கே யானை இருக்கக்கூடியது என்பது. என்றால் விநாயகர் பெருமானுடைய கும்பாபிஷேகத்திலே யானை கலந்து கொள்வது என்பது அவருடைய வாகனம், ஒரு தனிச்சிறப்பாக இருக்கும். அப்படியாக இந்த இடத்தில் அந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே நிறைவு செய்து கொண்டு மீண்டும் வந்து இங்கே அம்மனுடைய இந்த ஆலயத்தினுடைய
வெளிப்புற வீதியை வலம் வந்து அப்படியாக மருதடி விநாயகப் பெருமானுடைய ஆலயத்தை நோக்கி இந்த பவனி வந்து செல்ல இருக்குது. ஒரு கோலாகலமான பெருந்திருவிழாவாக இந்த காரநகர் ஊர் மாறி இருக்குது. நாளைய தினம் எண்ணெய்க்காப்பு, நாளை மறுதினம் மகா கும்பாபிஷேகம் என மருதடி விநாயகப் பெருமானுடைய கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்குது. அங்கே சிவாச்சாரியார்கள் அணிவகுத்து செல்கிறார்கள். ஊர் மக்கள் என புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் நிறைந்த அடியவர்கள் சூழ இந்த ஊர்வலம் வந்து மருதடி விநாயகப் பெருமானுடைய ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அங்கே வீதிகள் எல்லாமே அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி. இந்த வீதி முழுவதுமே பார்த்தீங்கன்னா மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. மிக எழுச்சியாக இருக்குது இந்த காரநகர் இந்த வீதி பகுதியானால் இந்த கும்பாபிஷேகத்தை முன்னபடியாக விநாயகப் பெருமானுடைய ஆலயமும் கூட தனிச்சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ஆலயம் தொடர்பான ஒரு காணொலி வந்து நான் பதிவேற்றிருக்கேன். பார்க்கக்கூடியவங்க என்னுடைய தளத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி மிகச்சிறப்பான தத்துவமான வேலைப்பாடுகளோட வந்து சிற்ப வேலைப்பாடுகளோட கருங்கல்லாலான சிற்ப வேலைப்பாடுகளோட விநாயகப் பெருமானுடைய அந்த ஆலயம் வந்து உருவாகி இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பாக இருக்குது. வேறு எங்கேயுமே இங்கே இப்போதைக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த சிற்ப வேலைப்பாடுகளை வந்து நாங்கள் நுணுக்கமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இன்றைக்கு பிள்ளையாருடைய உபாசத்தினம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக சமுத்திர தீர்த்தம் எடுக்கிறதுக்காக நடபவனியாக போய் கடற்கரையில் போய் வடகடலில் போய் சமுத்திரத்தில் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வந்து ஊர்வலமாக வந்து மடத்திக்கரை அம்மாள் தாயாரிடம் வந்து ஆசி பெற்றுக்கொண்டு சாந்தி எடுத்து ஊர்வலமாக மூலதாளியம் கெண்டி மேளங்கள் சகிதம் ஊர்வலமாக போய்கொண்டிருக்கிறது. யாகம் வளர்க்கிறதுக்கு பிள்ளையார் கோயில் மருதடி விநாயகர் தொடர்ந்து 3 நாள் நடைபெறும். வடிவாக பல சிறப்பாக உருவாகியிருக்கின்றது. பல அடியார்கள் சேர்ந்து செய்தார்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆலயமா உருவாகி இருக்கிறது. இறைவனுடைய திருவடி தாமரைகளை வளர்த்தி எம்பெருமான் வீரகத்தி விக்னேஸ்வர பெருமானுடைய உன்னதமான நவகுண்ட பட்சம் என்று சொல்லக்கூடிய 9 குண்டங்களோடு கூடிய மகோன்னதமான மகா கும்பாபிஷேக பெருவிழாவினுடைய கர்மாரம்பம் என்கின்ற கிரிகைகளெல்லாம் விநாயக வழிபாட்டோடு கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோம வழிபாடுகளோடெல்லாம் இங்கே நிறைமங்கலமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தினம் யாக பூஜைகளை இங்கே சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் ஒன்று குழுமி இங்கே இந்த விழாவை இந்த கும்பாபிஷேக நிகழ்வை யாகாரம்பத்தை வேள்விச்சாலையை இன்றைய தினம் இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். அதனுடைய அங்கமாக இப்பொழுது தூர்வாச சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கசூர்னா பீச் என்று சொல்லுவார்கள். அந்த இடத்திலே அந்த கடற்கரையிலே இருந்து அந்த கங்கை முதலான கோடி தீர்த்தங்கள் ஒன்றே இணைகின்ற இடமாக விளங்குகின்றது சமுத்திரம். காசி முதல் ராமேஸ்வரம் வரை இருக்கின்ற எல்லா விதமான கோடி தீர்த்தங்களும் ஒன்றாக சேர்கின்ற இடம் சமுத்திரம் என்கின்ற கடலாகும். எனவே அந்த கடலிலே இருந்து தூர்வாச சமுத்திரத்திலே இருந்து அந்த தீர்த்தங்களை எல்லாம் எங்களுடைய பிரதம சிவாச்சாரியராக விளங்குகின்ற ரூபன் அண்ணாண்டு நாங்கள் அன்போடு எல்லாரும் அழைத்து கொள்வோம். குருக்கலையா அவர்கள் கும்பாபிஷேக பிரகாசம் என்று அங்கே ஆகமங்களில் சொல்லுகின்ற வகையிலே பிரதம சிவாச்சாரியர் அவர்கள் இப்பொழுது அந்த சமுத்திரத்திலே இருந்து கோடி தீர்த்தங்களை எல்லாம் பூஜை செய்து ஆராதனை செய்து
கங்கா சிந்து சரஸ்வதீஜ ஜமுனா கோதாவரி நர்மதா கிருஷ்ணா பீமரதீஜ பல்கு சரஜு ஸ்ரீ கண்டகி கௌதமி காவேரி கபிலா பிரஜாக சரஜு வேத்ராவதி இத்தியாதயா நத்திய ஸ்ரீகரி பாத பங்கஜ பவா குர்வந்து மாம் மங்களமன்று ஆகம ஸ்லோகங்கள் சொல்லுகின்ற வகையிலே கங்கை முதலான கோடி தீர்த்தங்களை பூஜை செய்து ஆராதனை செய்து அந்த சகல மங்களங்கள் பொருந்திய இங்கே ஆணை முன் செல்ல ஏனைய மங்கள வாத்தியங்கள் கேரளாவிலே இருந்து வந்திருக்கின்ற ஜெண்டை மேளம் முதலான சகல வாத்தியங்களும் முழங்க இப்பொழுது வீதி பிரதட்சணமாக எங்களுடைய மடத்துக்கரையிலே குடிகொண்டு அருள் செய்கின்ற முத்துமாரி அம்பாளுடைய ஆலயத்திலே இருந்து இப்பொழுது புறப்பாடாகி எங்களுடைய வீரகத்தி விநாயக பெருமானுடைய ஆலயத்தை சென்ற வண்ணமாக இருக்கின்றோம். இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பரிபூர்ணமான பலன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எங்களுடைய பிரதான குருக்களையா அவர்களே அந்த அற்புதமான அந்த கோடி தீர்த்தங்களை சுமந்து வருகின்ற காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். எம்பெருமானுடைய அந்த திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். மடத்துக்கரை முத்துமாரியம்பாளுடைய எங்களுடைய ஆதீன கர்த்தர்கள் கூட இங்கே வருகின்றார்கள். எம்பிராட்டியினுடைய அந்த பூஜை வழிபாடுகள் எல்லாம் அங்கே சமர்ப்பணம் செய்யப்பட்டும் தொடர்ந்தும் இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவுக்குரிய யாக பூஜைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற வேளையிலே இப்பொழுது அங்கே அந்த கோடி தீர்த்தங்களை எல்லாம் விநாயக பெருமானுடைய திருச்சன்னிதானத்திற்கு எடுத்து சென்று பிரதான கும்பங்களை மந்திரபூர்வமாக உருவாக்கி விநாயக பெருமானை கும்பரூபமாக அருவுருவ திருமேனியாக பூஜை செய்து யாகசாலையிலே விநாயக பெருமானை எழுந்தருளச் செய்து பூஜைகளை எல்லாம் நடாத்தி கற்றாருக்கு எரியோம்பி கலியை வாராதே செட்டார் வார்த்தில்லை சிற்றம்பலமே என்கின்ற திருமுறைக்கமைய அந்த ஹோம வழிபாடுகளை எல்லாம் நடாத்தி உலக நன்மைக்காக இந்த பூஜைகளை நடாத்த இருக்கின்றார்கள். அனைவருக்கும் விநாயக பெருமானுடைய வீரகத்தி பெருமானுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்திப்போமாக. நம பார்வதி பதனே ஹரஹர மகாதேவா. அப்படியாக ஒரு தெளிவான பூரணமான ஒரு விளக்கத்தை எங்களுடைய சித்தங்கனி விநாயக பெருமானுடைய பிரதம குருவாக இருக்கக்கூடிய குருக்கள் அவர்கள் இந்த இடத்துல வந்து சிறப்பித்திருந்தார். அப்படியாக தொடர்ந்து இங்கே இடம்பெறக்கூடிய இந்த விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்கலாம். வணக்கம். நான் சுவிஸில் இருந்து அங்கே சுவிஸில் வசிக்கிறேன். நான் இங்கே வந்திருக்கிறேன். காரநேர் மருதடி பிள்ளையாவிலே புறப்படமாக கொண்ட நான் 21 வயசில் நான் சுவிஸுக்கு போனபோது அங்கே நிறைய எனக்கு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனைக்கு எல்லாமே முடிவு தந்தது என்னுடைய பிள்ளையாரப்பா. இன்றைக்கு ஒரு பிரமாண்டமான கோயிலை கட்டி கும்பாசம் நடக்குதுண்டா அதை கட்டி தந்தவருக்கும் நன்றி சொல்லணும். முதல் மற்ற சிவா அண்ணன் அவருக்கும் பயங்கராணி அவருக்கும் நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது இந்த கோயிலில் பார்க்குற போது சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளையாரப்பா எனக்கு நிறைய செய்திருக்கிறார். அது சொல்லலாம் எண்ணுக்கணக்கு இல்லாதது. அவரை என் இதயத்துக்கு சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆனபடியால் என் பிள்ளையாரை நம்பி வந்தவருக்கு எப்பவும் கைவிட மாட்டேன். வணக்கம், நன்றி. இந்த கோயில் ஒரு பிரம்மாண்டமா உருவாயிருக்குது. எப்படி இருக்கு கோயில்? கோயில் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சொல்லி வேலை இல்லை. இன்னும் நாங்கள் பிள்ளையாரப்பா எங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்விப்பேன். நாங்கள் செய்கிறது இல்லை, அவர் எங்களை கொண்டு செய்விக்கிறது. என்ன செய்யணுமோ அவர் எங்களை கொண்டு செய்விப்பேன். இறைவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாரும் தொண்டு செய்யுங்க, கர்மம் செய்யுங்க, தானம் செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நன்றி, வணக்கம். நன்றி.
அப்படியாக இந்த ஊர்வலம் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச் ரோட், அதாவது கசூர்னா பீச்சுக்கு செல்லக்கூடிய கடற்கரைக்கு செல்லக்கூடிய அந்த வீதியில் வந்து கொண்டிருக்குது. அந்த வீதியில் திரும்பினோன்னு ஒரு 100 மீட்டரும் இல்லை விநாயகர் பெருமானுடைய அந்த ஆலயத்துக்கு வந்து நாங்கள் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இப்பொழுது அந்த விநாயகர் பெருமானுடைய ஆலயம் இருக்கக்கூடிய வீதிகளை திரும்பி இந்த ஊர்வல பவனி வந்து இந்த ஊர்வலம் சிறப்பாக வந்து சென்று கொண்டிருக்குது. இனி நாங்கள் அங்கே ஆலயம் என்ன மாதிரி இருக்குது, எப்படி சிறப்பாக இருக்குது அந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஒரு பூர்ணமான விளக்கத்தை பெற்றிருப்பீங்க. இந்த விஷயம் வந்து ஏன் நடக்குது, என்னத்துக்காக இந்த ஊர்வலம் வந்து கொண்டிருக்காங்க என்பது தொடர்பாக எல்லாம் குருக்கள் வந்து எங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருப்பார். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த பொன்னாக மின்னிக்கொண்டிருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய ஆலயம் மிக பிரம்மாண்டமாக அமையப்பட்டிருக்குது. பிரம்மாண்டம் என்பதையும் தாண்டி சிறப்பான வேலைப்பாடுகளோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பான ஆலயமாக கேரநகரில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக வந்து இந்த விநாயகர் பெருமானுடைய ஆலயம் புகழ்பெறும் என்றதில் வந்து எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. ஈழத்து சிதம்பரத்தான் இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் அவர்களுடைய ஆட்சியின் கீழே நிறைந்த ஆலயங்கள் இருக்குது. அப்படியாக மருதடியானும் ஈழத்து சிதம்பரத்தானுடைய ஆசியில் வந்து சிறப்பாக உருவாகி இருக்குது என்றதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தனிச்சிறப்பான ஒரு விஷயம். அப்படியாக அவர் தீர்த்தமாடக்கூடிய அந்த இடத்திலே நீர் எடுத்துக்கொண்டு வரப்பட்டு இப்பொழுது இங்கே சிறப்பாக இங்கே இந்த கும்பங்களுக்குரிய விஷயங்கள் எல்லாமே இடம்பெற போகின்றது. கும்பங்கள் வைக்க இருக்கிறார்கள். நாளை மறுதினம் எல்லாமே தனிச்சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். முடிந்தவர்கள் வந்து இந்த எண்ணெய் காப்பு இதில் வந்து நாளைய தினம் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாளைய மறுதினம் மகா கும்பாபிஷேகத்திலே வந்து நீங்கள் கலந்து கொள்வது சிறப்பாக இருக்கும். அப்படியாக இங்கே சிவாச்சாரியார்களுக்குரிய கௌரவம் வந்து கொடுக்கப்படுகின்றது. அவர்களுக்குரிய ஆளாத்திகள் எடுக்கப்பட்டு அவர்களுடைய அந்த கால்கள் இந்த இடத்திலே கழுவப்பட்டு ஆளாத்திகள் எடுக்கப்படக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். वेदोत्तमन्द्र पुष्पाञ्जले समर्पयामि। அப்படியாக அந்த இடத்துல வாயில் பகுதியில் பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு செல்கிறார்கள். சிரசிலே தாங்கி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த புனித நீர் இப்பொழுது ஆலயத்துக்கு உள்ளே கொண்டு செல்லப்படுகின்றது. அந்த கும்பங்களில் வந்து அந்த நீர் சேர்க்கப்பட்டு அந்த கும்பத்தினுடைய பூஜைகள், அந்த கும்பத்திற்குரிய செயற்பாடுகள் எல்லாமே வந்து இனி ஆரம்பிக்க இருக்குது. பிரம்மாண்டமாக உருவாகிருக்கக்கூடிய ஆலயம் மீண்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியது. நாளைய நாளில் எண்ணெய் காப்பு விஷயத்தின் போது இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் எப்படி இருக்குது என்பது தொடர்பான மற்றொரு காணொலியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்றால் இன்றைய நாளில் அந்த காணொலியை இதுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது வந்து ரெண்டுமே வந்து குழப்பத்தை கொண்டு வரும். அதால் நாளைய நாளில் இந்த ஆலயம் தொடர்பாகவும் இந்த ஆலயத்தினுடைய உருவாக்கங்கள், அமைப்புகள் தொடர்பாகவும் ஒரு காணொலியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த எண்ணெய் காப்போடு சம்பந்தப்பட்டதாக. அப்படியாக இப்பொழுது இந்த கிரிஜைகள், இந்த பூஜைகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட இருக்குது. இந்த கும்பங்களுக்கான ஹோமங்கள் அவை என சிறப்பான விஷயங்கள், இந்த கும்பாபிஷேகம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே ஆரம்பமாக இருக்குது. இன்றைய நாள், நாளைய மறுதினம் எல்லாமே மிகச் சிறப்பான நாளாக இருக்கும். முடிந்தவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த பூஜை வழிபாடுகள். இந்த எண்ணெய் காப்பு எல்லாமே 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கும்பாபிஷேகம் நடக்கும். அந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் நாங்கள் இறைவனை தொட்டு வணங்கக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த எண்ணெய் காப்பு நாளில். அப்படியாக முடிந்தவர்கள் வந்து இந்த எண்ணெய் காப்பு விஷயங்களில், எண்ணெய் காப்பு வைபவங்களில் வந்து கலந்து கொள்ளுங்கோ. இங்கே உள்ளுக்குள்ளேயும் நிறைந்த அடியவர்கள் சூழ இப்பொழுது இங்கே எல்லாமே கிரியைகள் ஆரம்பிக்கப்பட இருக்குது. சிவாச்சாரியார்கள் வந்திருக்கிறார்கள், கிரியைகள் ஆரம்பிக்க இருக்குது. ஆலயத்தை பார்க்க அழகாக காட்சி தருது. நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், அந்த மூலஸ்தானம் முழுவதுமே கருங்கல்லாலே செய்யப்பட்டிருக்குது. இங்கே கொடிமரமும் நாட்டப்பட்டிருக்குது. அப்படியாக நாளைய நாளில் மிகுதி காணொலியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஆலயம் தொடர்பான சிறப்புகளை. அப்படியாக இன்றைய நாளில் மிகச்சிறப்பாக இந்த ஊர்வல பவனியாக நீர் எடுத்து வரப்பட்டு இப்பொழுது இங்கே ஆலயத்துக்குள்ளே வந்து பூஜைகள் ஆரம்பிக்க இருக்குது. அந்த விஷயம்தான் உங்களுக்கு காட்சிப்படுத்திக்கிறேன். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. இது தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.